கிரிக்கெட் ரசிகர்களுடைய அனைவருக்கும் வணக்கம். ஐசிசி தரவரிசை பட்டியல் மீண்டும் ஒரு முறை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக கிரிக்கெட்டில் யார் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இந்த வாரம் பல புதிய முகங்கள் முன்னேறியுள்ளன. டெஸ்ட் பந்துவீச்சு தரவரிசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. பாகிஸ்தானின் அனுபவமிக்க சுழற்பந்து வீச்சாளர் நோமன் அலி தனது வாழ்க்கையின் சிறந்த நிலையை எட்டியுள்ளார். அவர் தற்போது 2வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான லாகூர் டெஸ்ட் போட்டியில் நோமன் அலி 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டினார். இந்த அபாரமான ஆட்டத்தால் பாகிஸ்தான் 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் நாயகனாக நோமன் அலி திகழ்ந்தார். இந்த சிறப்பான ஆட்டத்தின் மூலம் நோமன் அலி 4 இடங்கள் முன்னேறி 2வது இடத்தை பிடித்துள்ளார். அவர் தற்போது 89 புள்ளிகளுடன் இந்திய நட்சத்திரம் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு வெறும் 29 புள்ளிகள் பின்தங்கியுள்ளார். பும்ராவின் முதலிடத்திற்கு இப்போது கடும் போட்டி உருவாகியுள்ளது. பாகிஸ்தானின் மற்றொரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹீன் அப்ரிடியும் கணிசமான முன்னேற்றம் கண்டுள்ளார். அதே போட்டியில் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் அவர் 3 இடங்கள் முன்னேறி 19வது இடத்தை பிடித்துள்ளார். பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையிலும் பாகிஸ்தான் வீரர்கள் பலரும் முன்னேற்றம் கண்டுள்ளனர். முகமது ரிஸ்வான் 4 இடங்கள் முன்னேறி 16வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது நிலையான ஆட்டம் இந்த முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் 2 இடங்கள் முன்னேறி 22வது இடத்தை பிடித்துள்ளார். சல்மான் ஆகா 8 இடங்கள் தாவி 30வது இடத்தை பிடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். இந்த முன்னேற்றங்கள் பாகிஸ்தான் அணியின் பேட்டிங் பலத்தை காட்டுகின்றன. இங்கிலாந்தின் ஜோ ரூட் தொடர்ந்து டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையில் முதலிடத்தில் நீடிக்கிறார். அவரது ஆதிக்கம் இன்னும் குறையவில்லை. மற்ற வீரர்கள் அவரை நெருங்க கடுமையாக போராடி வருகின்றனர். தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களும் தரவரிசையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளனர். ரியான் ரிக்கல்டன் தனது முதல் இன்னிங்ஸில் 21 ரன்கள் எடுத்ததன் மூலம் முதல் முறையாக முதல் 50 பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் நுழைந்துள்ளார். இது அவரது திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம். டோனி டிசோர்சி அடித்த சதம் அவரை 9வது இடத்திற்கு முன்னேற உதவியது. இளம் தென்னாப்பிரிக்க வீரர்கள் சர்வதேச அரங்கில் தங்களை நிரூபித்து வருகின்றனர். இது அணிக்கு ஒரு நல்ல அறிகுறி. ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்தியாவுக்கு எதிரான தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பெர்த்தில் நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றி பல வீரர்களுக்கு தரவரிசையில் முன்னேற்றத்தை அளித்தது. ஆஸ்திரேலியாவின் தற்காலிக கேப்டன் மிட்சல் மார்ஷ் ஆட்ட நாயகன் விருது வென்ற தனது சொந்த மண்ணில் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அவரது அதிரடி ஆட்டம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்களான ஜோஷ் ஹேசில்வுட் மற்றும் மிட்சல் ஸ்டார்க் ஆகியோரும் ஒருநாள் பந்துவீச்சு தரவரிசையில் கணிசமான முன்னேற்றம் கண்டுள்ளனர். ஹேசில்வுட் 6 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளார். ஸ்டார்க் 4 இடங்கள் முன்னேறி 21வது இடத்தை பிடித்துள்ளார். இந்தியாவின் முகமது சிராஜ் 1 வருடத்திற்கும் மேலாக முதல் முறையாக ஒருநாள் பந்துவீச்சு தரவரிசையில் மீண்டும் நுழைந்துள்ளார். அவர் தற்போது 17வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது வருகை இந்திய அணிக்கு பலம் சேர்க்கும். வங்கதேசத்தின் மெஹிதி ஹசன் மிராஸ் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தனது சமீபத்திய ஆட்டங்களுக்கு பிறகு 6 இடங்கள் முன்னேறி 16வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது சுழற்பந்து வீச்சு தொடர்ந்து சிறப்பாக உள்ளது.
டி20 கிரிக்கெட்டில் இங்கிலாந்து வீரர்கள் நியூசிலாந்தில் தங்கள் வலுவான ஆட்டத்திற்காக வெகுமதி பெற்றுள்ளனர். ஹாரி ப்ரூக் 18 இடங்கள் முன்னேறி டி20 பேட்டிங் தரவரிசையில் 20வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். அவரது அதிரடி பேட்டிங் அனைவரையும் கவர்ந்துள்ளது. இங்கிலாந்தின் சுழற்பந்து வீச்சாளர் அடில் ரஷீத் கிறிஸ்ட்சர்ச்சில் நியூசிலாந்துக்கு எதிரான இங்கிலாந்தின் வெற்றிக்குப் பிறகு டி20 பந்துவீச்சு தரவரிசையில் 3 இடங்கள் முன்னேறி 3வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது சுழல் பந்துவீச்சு எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக உள்ளது. இந்த வார ஐசிசி தரவரிசை பட்டியல் கிரிக்கெட் உலகில் பல புதிய மாற்றங்களையும் வீரர்களின் அபாரமான ஆட்டத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. பும்ராவின் முதலிடத்திற்கு நோமன் அலி போன்ற வீரர்கள் சவால் விடுப்பது கிரிக்கெட்டை மேலும் சுவாரஸ்யமாக்குகிறது. அடுத்த வார தரவரிசை மாற்றங்களுக்காக காத்திருப்போம். நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.